ஹலோ மக்களே, அனைவருக்கும் அழகான வணக்கம். பேச்சு சுதந்திரம் இருக்க நாடுகள்ல நம்ம நாடும் ஒண்ணுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா இடங்கள்லயும் நம்ம மனசுல பட்ட விஷயங்களை கரெக்டா நம்ம பேசுறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லைங்க. பேசக்கூடிய இடத்துல நம்ம பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அமைதியா இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு மனசுக்கு அமைதியே இல்லாம போயிடும். அதனால வாழ்க்கையில நோ அப்படின்ற வார்த்தைய என்னால முடியாது, இல்ல எனக்கு முடிஞ்சா செய்யறேன்ற வார்த்தைய கத்துக்கோங்க தயவு செய்து. நம்ம வேலை செய்யற இடமாகட்டும், இல்ல நம்ம வீடுகள்லயே உனக்கு இது சரியா, உனக்கு நான் இதை பண்றோம், உனக்கு நான் இதை எடுத்து கொடுக்கேன்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செய்து இல்ல எனக்கு பிடிக்கல வேண்டான்னு சொல்லிருங்க. நீ இதை செஞ்சிரு அப்படின்னு வேலை செய்யற இடங்கள்ல சொல்றப்ப நமக்கு அதை செய்ய முடியாது, இல்ல அது நம்மளோட வேலை இல்லைன்னா இது என் வேலை இல்லப்பா, என்னால இது செய்ய முடியாது, இன்னைக்கு முடியாது, நான் நாளைக்கு நான் ட்ரை பண்றேன், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சொல்லி படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த நம்ம சரின்னு சொல்லி நமக்கு ஒரு விளைவு கிடைக்கும்ல, அதை விட பல மடங்கு அந்த விஷயத்த நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மன நிம்மதியோட அமைதியா இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு விஷயத்துல நம்மளால முடியாத விஷயத்துல இல்ல மனசுக்கு ஒத்து வராத விஷயத்துல கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை ஃபுல்லா உட்காந்து நம்ம கண்ணீர் வடிக்கிறதுக்கு பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாமே. எதுக்காக நமக்கு ஒத்து வராத விஷயத்துக்கு ஓகே சொல்லணும்? ஸோ தயவு செய்து மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் ஒத்து வரல பிடிக்கல அப்படின்னா நோ சொல்லி பழகுங்க. வாழ்க்கையில நம்ம எது வேணுமோ எது வேண்டாமோ எதை சேர்க்கிறோமோ இல்லையோ, நமக்கு மனசுக்கு பிடிக்காத விஷயத்துக்கு இல்ல நம்மளால முடியாத விஷயத்துக்கு நோ, இல்ல எனக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்ற விஷயத்த சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில அமைதியும் நிம்மதியும் நிச்சயமா கிடைக்குன்றத நம்புங்க. ஹலோ மக்களே, அனைவருக்கும் அழகான வணக்கம். பேச்சு சுதந்திரம் இருக்க நாடுகள்ல நம்ம நாடும் ஒண்ணுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா இடங்கள்லயும் நம்ம மனசுல பட்ட விஷயங்களை கரெக்டா நம்ம பேசுறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லைங்க. பேசக்கூடிய இடத்துல நம்ம பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அமைதியா இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு மனசுக்கு அமைதியே இல்லாம போயிடும். அதனால வாழ்க்கையில நோ அப்படின்ற வார்த்தைய என்னால முடியாது, இல்ல எனக்கு முடிஞ்சா செய்யறேன்ற வார்த்தைய கத்துக்கோங்க தயவு செய்து. நம்ம வேலை செய்யற இடமாகட்டும், இல்ல நம்ம வீடுகள்லயே உனக்கு இது சரியா, உனக்கு நான் இதை பண்றோம், உனக்கு நான் இதை எடுத்து கொடுக்கேன்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செய்து இல்ல எனக்கு பிடிக்கல வேண்டான்னு சொல்லிருங்க. நீ இதை செஞ்சிரு அப்படின்னு வேலை செய்யற இடங்கள்ல சொல்றப்ப நமக்கு அதை செய்ய முடியாது, இல்ல அது நம்மளோட வேலை இல்லைன்னா இது என் வேலை இல்லப்பா, என்னால இது செய்ய முடியாது, இன்னைக்கு முடியாது, நான் நாளைக்கு நான் ட்ரை பண்றேன், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சொல்லி படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த நம்ம சரின்னு சொல்லி நமக்கு ஒரு விளைவு கிடைக்கும்ல, அதை விட பல மடங்கு அந்த விஷயத்த நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மன நிம்மதியோட அமைதியா இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு விஷயத்துல நம்மளால முடியாத விஷயத்துல இல்ல மனசுக்கு ஒத்து வராத விஷயத்துல கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை ஃபுல்லா உட்காந்து நம்ம கண்ணீர் வடிக்கிறதுக்கு பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாமே. எதுக்காக நமக்கு ஒத்து வராத விஷயத்துக்கு ஓகே சொல்லணும்? ஸோ தயவு செய்து மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் ஒத்து வரல